பெண்கள் ஏன் கற்பழிக்கப்படுறாங்க? நம்ம ரீசெண்டா நிறைய ரேப் கேசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ரேப் நடக்கிறதுக்கு லஸ்ட் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. மேல் டாமினன்ஸும் மேல் ஈகோவும் தான் ரேப்புக்கு முக்கியமான ஒரு காரணம். நான் ஆம்பளை, நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ண முடியும், நான் எப்பயுமே மேல நீ கீழே அப்படிங்கிற மேல் டாமினன்ஸ் தான் ரேப்புக்கு முக்கியமான காரணம். டெல்லி நிர்பயா கேஸ்ல இன்வால்வ் ஆன ஒரு ரேபிஸ்ட் ஒரு இன்டர்வியூல சொல்றான், ஒரு நல்ல பொண்ணு 9 மணிக்கு மேல வெளியே போகாது, இந்த ரேப்புக்கு அந்த பொண்ணு தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்றான். ஹரியானால குவிண்ட் அப்படிங்கிற ஒரு மீடியா சேனல் ரேப்புக்கு யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டதுக்கு, பையனா தப்பு பண்ணு வந்தாங்க, ரேப் பண்ணப்படுற பொண்ணு அதை விருப்பத்தோட தான் ஏத்துக்கிறானோ, அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அதே இன்டர்வியூல இன்னொரு ஸ்கூல் பையன் சொல்றான், பொண்ணுங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அது எங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றான். இந்த டாக்குமெண்ட்ரியில ஒருத்தங்க கூட ரேபிஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்லல. அப்புறம் பேட்ரியார்டிக்கல் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலியில மேல் தான் ராஜா, ஃபீமேல் அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா தான் பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு இண்டிபெண்டா பேச ஆரம்பிச்சிட்டானா, இவ நமக்கு கீழே தானே, இவ எப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரீடமை புடுங்கி எடுக்க யூஸ் பண்ற ஒரு ஆயுதம் தான் ரேப். நிறைய ரேப் கேசஸ் ஃபைல் பண்ணப்படாமே இருக்குது. ஏன்னா பொண்ணோட வெர்ஜினிட்டி போயிருச்சுன்னா கல்யாணம் ஆகாது. ஆனா அவங்களோட குடும்ப கௌரவம் போயிடும்ன்றதுக்காகவே இங்க நிறைய கேசஸ் ஃபைல் பண்றதே இல்லை. இங்க நிறைய பேர் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு பிளேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பிளேம் பண்றதை விட்டுட்டு செக்ஸ் எஜுகேஷனை சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த உலகத்துல இன்னும் வெறி பிடிச்ச பல நாய்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க சேஃபா இருந்துக்கோங்க. நல்லதை சொல்லி கொடுப்போம், தவற விமர்சிப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.